ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே பாரதிராஜா அவர்களை நல்லாவே தெரியும். அவருடைய மகனான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இன்றைக்கி சென்னையில் மாரடைப்பால் இறந்துட்டாருங்க. இவரோட இறந்த நியூஸை கேட்டோன்னே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 48 தாங்க. இவர் அதாவது மனோஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மூலிமா அறிமுகமானார். தாஜ்மஹால் படமும் ஓரளவு டீசெண்டாக போச்சு. அந்த படத்தோட பாடல்கள் இன்றைக்கும் பெருசாக பேசப்படுங்க. அதை மாதிரி தான் அந்த படமும் பாடல்களும் அமைஞ்சிருந்தது. அப்புறம் சமுத்திரம் அப்படின்னு ஒரு படத்துலையும் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் இவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடித்தார். இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா வருஷமெல்லாம் வசந்தம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் இவரோட கேரக்டர் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்துருப்பார் அந்த படத்தில். இவர் மார்கழி திங்கள் அப்படின்னு ஒரு படத்தையும் ரீசெண்டாக டைரக்ட் பண்ணியிருந்தார் 2023. அதுக்கப்புறம் நிறைய படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஃபிலிமாக பார்க்கும்போது விருமன் படத்தில் நடிச்சிருந்தார், மாநாடு படத்தில் நடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் படத்தில் நடிச்சிருந்தார். இது மாதிரி நிறைய படங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த படத்துலலாம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார்னு எதிர்பார்த்துருந்த சமயத்தில் இவரோட இறந்த நியூஸ் வந்தோன்னே கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. என்ன அதாவது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு நியூஸாக இருக்குங்க இது. ஏன்னா பாரதிராஜா அவர்களோட பையன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சர்க்கிள் எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் இறந்தது ரொம்பவே ஒரு சோகமான செய்தி தாங்க.